ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோரா ரியாக்ஷன். இப்போ நாம கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படிங்கிற மூவியோட ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ண போறோம். நம்ம சீனு ராமசாமி சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து நம்ம வாழ்வியல ஒத்து போற மாதிரியான ஒரு கதைக்களங்களா இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐயோ, விஜய் சேதுபதியோட ஃபர்ஸ்ட் படம் கிழக் தென் தெற்கு ஐயோ தென்மேற்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, நீர் பறவை, அண்ட் தென் தர்மதுரை என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி வச்சே வந்துட்டு ஆஹால கூட ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த மூவி கூட பார்த்தேன், நேம் டக்குன்னு ஞாபகம். அந்த மூவியுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ இந்த மூவி கோழிப்பண்ணை செல்லதுரை. நடுவில் வந்து உதயநிதி வச்சு கண்ணே கலைவான இன்னொரு படம் எடுத்தார் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் ஹீ இஸ் ஒன்லி டைரக்டர் ஃபார் தட் மூவி. அண்ட் இந்த மூவி வந்துட்டு யோகி பாபு நடிச்சிருக்காரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் யோகி பாபு, ஏகன் அவர் வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. வேற பிளாக் ஷீப் சினிமாஸில் அவர் வந்து பிளாக் ஷீப்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப் வீடியோஸ். ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் ஹி ஜஸ்ட் மூவ் டு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. அதுவும் லீட் ரோலில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்படியே யூஸ் பண்ணிட்டு நல்ல நல்ல ரோலில் வந்து அவர் நடிச்சாருன்னா அவரோட ஃபியூச்சர் வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது ஜோ மூவி ப்ரொடியூஸ் பண்ண அதே ப்ரொடியூசர்ஸ் தான். அண்ட் நம்ம பிரிகிடா பவி டீச்சர் நடிச்சிருக்காங்க இந்த மூவியில். அப்புறம் மியூசிக் பார்த்தீங்கன்னா என்ஆர் ரகுநந்தன் மியூசிக் போட்டிருக்காரு. அவருக்கு வந்து அதிகமாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல, பட் கிடைக்கிற சான்சஸ்லாம் சூப்பராக யூஸ் பண்ணுவார் அவர். ஸோ இந்த மூவியில் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பட் இந்த ட்ரெய்லரில் மியூசிக் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் மக்களே. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் இந்த ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாம் வாங்க. 11 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்குற பலம் எப்படி வந்துச்சு உனக்கு? அதுக்காக நீ எவ்வளவு வலிய சுமந்திருப்ப, எவ்வளவு அவமானப்பட்டிருப்ப. உனக்கு ஒரு வேலை தர செய்யறியா? செய்றேன் பெரியப்பா. மாமனிதன் கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யறான். அப்படி பணத்தை சம்பாரிச்சு இவன் என்னதான் பண்ண போறான்? சூப்பரா இருக்கியா? சொந்தமா ஒரு நல்ல வீடு பாக்குற அந்த பாப்பா அவங்க உட்கார வச்சு ஆடக பிரச்சனை இல்லாம கஞ்சி குடிக்க வைக்கணும். அப்படி பாத்துக்கிட்டேன் அந்த ஓடுகாலிய முதுகுல குத்திட்டு ஓடிட்டான். இதுல நீ வளர்ப்பியோ இல்ல அரளிக்காய் அரைச்சு கொடுத்து கொள்ளுவியோ எனக்கு தெரியாது. மியூசிக் ஆத்தா மாதிரி நீயும் அவசாரின்னு பேர் எடுக்கணும்னு நினைக்கிறியா? அம்மா வேணா உன்னை ஏமாத்திருக்கோம், ஆனா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு. நல்லா நடிச்சிருக்கான்ப்பா. என்ன, நானும் உன் தங்கச்சி தானே? செப்டம்பர் 20th ரிலீஸ். ஓகே, நல்லா இருக்கு மக்களே. சூப்பராக இருக்கு ட்ரெய்லர். அப்படியே சோல் சூதிங்காக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, தர்மதுரை மூவியில் அப்படியே லைட் ஹார்ட்டட் மூவியாக இருக்கும். அந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் அப்படி சொல்ல வரல. எப்படி சொல்கிறதுனா, மனசை இலகுவாக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம டவுனாக இருக்கிறப்ப மூவி பார்த்தோம்னா வந்துட்டு அந்த மூவியில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு ஒரு உந்துதல் கொடுக்கும் லைஃப்பில், அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மூவி. ட்ரெய்லர் கட் எல்லாமே நல்லா இருக்குது. ரகுநந்தனோட மியூசிக் அவ்வளோ அழகாக இருக்குது. கேட்குறப்போ அவங்களோட பிக்சரைசேஷனோட ஒரு மியூசிக் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த ட்ரெய்லர். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் செப்டம்பர் 20. அண்ட் செப்டம்பர் 20 ஐ திங்க் தமிழில் மட்டுமே 6-7 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ஜீவாவோட பிளாக்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. அண்ட் தென் ஹிப்ஹாப் அதோட கடைசி உலக போர் செப்டம்பர் 20 தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல. நிறைய மூவிஸ் ஐ திங்க் 6 to 7 மூவிஸ் மேலே ரிலீஸ் ஆகுது. அந்த அன்னைக்கு கோட் முடிஞ்சு 2 வாரம் கழிச்சு அந்த மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிஸில் ரிலீஸ் ஆகி 2 வாரம் கழிச்சு வேட்டையன் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ கரெக்ட் இது.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க வந்து இந்த சேனலை லைக் பண்ணுங்க. சாரி, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் மோரா. பாய் மக்களே.